ஓம் க்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்குர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. அகிலமெழுங்கும் அடியெடுத்து வைக்கும் ஆளுமை படைத்தவரும் வல்லமையால் காரியத்தை நிகழ்த்தி தரும் துணிச்சல்காரரும் தாயைப் போல் அனைவரையும் அரவணைத்துச் செய்யும் பாசமிக்கவரும் மற்றவருக்கு உதவியாய் உருவெடுக்கும் உலகாலும் ராஜயோகம் பெற்றவரும் எதிரியை சிம்மச்சப்பனத்தில் இருந்து சிங்காசனத்தில் வீத்திருக்கும் அருமை படைத்தவரும் கருணை உள்ளம் படைத்தவரும் ஆகிய கர்ணன் வம்சத்தில் உதித்த சிம்மச்சப்பனமாய் எதிரிக்கு விளங்கும் மகா தனவான் பட்டியல் இந்த 2025 முதல் இடம் பிடிக்கும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2025 கோடி கோடி வணக்கங்கள். இந்த 2025 பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொன்னான நாளாக கருதப்பட போகின்றது. ஏனெனில் உங்கள் ராசியின் ஒளி நாயகன், எழுச்சி நாயகன், புகழ் செல்வம் பெரும் படத்துக்கு சொந்தக்கார சூரிய பகவான், துணிச்சல்காரர், செயல் வேகத்தில் புயல் போல் செயலக்கூடிய உலகத்திற்கு சிம்ம சொப்பனாமல் இருக்க ஒளியின் நாயகன் என் அப்பன் சூரிய பகவான் சிவபெருமானின் அம்சமானவர் சிவனே உங்கள் ராசியை பார்ப்பது எமனே வந்தாலும் ஒன்றும் உங்களை வெல்ல முடியாது. அப்படிப்படுத்த ஆண்மைப்படுத்த சிம்மராசினருக்கு ராசின் அதிபதியாக சிவபெருமான் வருவது நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவங்க. இந்த 2025 வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டு, மகிழ்ச்சியின் ஆண்டு, துயரங்கள் துன்பங்கள் அறவே ஒழியும் ஆண்டு, மேலும் அற்புதங்கள் அதிசயம் அதிகம் நிகழப்போகும் ஆண்டு. இழந்த செல்வங்கள் புகழ்கள் அனைத்தும் இந்த இடத்தில் பல மடங்காக 100 மடங்காக கிடைக்கப் போகும் ஆண்டு. தலைவர் பட்டியல் நீங்கள் இடம் போகும் ஆண்டு. உன்னதமானவர் சிவபெருமானின் அனுக்கிரகம் அதிகம் பெற்றவங்க. உலகுக்கே ராஜா சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பமனையில் வருகின்றார். அது ஒரு விசேஷ தனயோகம். ஏனில் ராசிநாதன் ராசியை பார்ப்பது உங்களுக்கு முகப்பொலிவை தரும், புது தெம்பை தரும், புது வரவை தரும். தன வரவை தரும் உலகத்திற்கு விவிஐ போட நட்பு கிடைக்கும். மிகப்பெரிய தனவந்தர்கள், பெரும் கோடீஸ்வருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏனெனில் சூரிய பகவான் ஸ்திரராசிக்கு மிகவும் ராஜயோகத்தை தருவது. அந்த வகையில் ஸ்திரராசியான சூரியன் ராசியான சிம்ம ராசி அவருக்கு மூலத்துறையுடைய வீடு. அவர் ராசியை அவர் பார்க்கும்போது அந்த ராசிக்காரரை இழந்த செல்வங்களுக்கு மத்தியில், இழந்த புகழுக்கு மத்தியில், இழந்த துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியில் உயர்ந்த ஸ்தானத்தை வைக்கக்கூடிய அருமையான காலங்கள் இந்த 30 நாட்கள். மாசி 30 முழுவதும் சூரியன் மாசி 30 முழுவதும் சூரிய பகவான் கும்பத்தில் இருக்கும்போது மிகவும் விசேஷ தனயோகத்தையும் பதவியாளி யோகத்தையும் ராஜயோகத்தையும் சிலர் தருவார். அந்த காரணத்தில் ஏனெனில் அதனுடன் இந்த 25ஆம் தேதி வரை புதன் பகவானும் இணைந்திருப்பது மிகவும் விசேஷம். தனக்காரன் லாபாதிபதி ராசியாவிட இருந்து இந்த ராசியை பார்க்கும்போது 11ஆம் தேதி ராசிக்கு புது தம்பு, புது தெளிவு, புது மகமை, புது வல்லமை, புது பெரும் தனம், புதிய தொழில் கூட்டாளிகள் நட்பு, புதிய பங்குதாரர்களை நட்பு, புதிய உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வழியில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பற்றவங்க. அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், பூர்வ புண்ணியம் பெற்ற முதல் ராசி சிம்ம ராசி. ஏனெனில் இந்த சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறப்பெடுக்க முற்பிறவியில் தவம் செய்திருக்க வேண்டும். தவம் செய்த பலனத்தான் ஒரு சிம்மத்தில் உயர்த்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் இந்த பதிவை உங்களுக்கு பதிவிடுகிறேன். 2025 தங்க ஆபரணங்களை, தங்க பொன் ஆபரணங்களை கிலோ கணக்கில் வாங்கக்கூடிய முதல் ராசியினர் சிம்மத்தினர் மட்டுமே. ஏனெனில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சிம்மராசி இந்த 2025 மிக பெரும் தனயோகத்தை பெறப்போன்ற. ஏனெனில் இந்த 2025 பிறகு 2026 வரும் குரு பகவான், பொன்னின் குரு பகவான் கடக வீட்டில் வருவது இந்த இடம் உள்ள தங்கத்தின் மதிப்பு அடுத்த இடம் 2 மடங்கு 3 மடங்காக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த மே 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய மிதுனமனையில் லாபமனையில்
தனாதிபதி உச்ச வீட்டில் இருந்து உங்கள் ராசி யோகஸ்தானத்தை தனுர்ஸ்தானத்தை பார்ப்பதுதான் மிக பெரும் தனயோகம், மிக பெரும் பணக்கார யோகம், மிக பெரும் மெகா தனக்கார யோகம். இந்த காலகட்டங்களில், இந்த குருவரும் காலங்களில் கோடிகளில் அனைவரும் புழங்கக்கூடிய தனயோகம் வரப்போகின்றது. சிலரை பல கோடிகளுக்கு அதிபதியாக உருவாக்கப் போகின்றது. சிலரை 100 கோடி 200 கோடி 500 கோடி என்ற கையில் பார்க்கும் அளவுக்கு பெருஞ்சொத்தையும் ஸ்திரஸ்தொத்தையும் அடுக்குமாடி கட்டணத்தையும் அவர் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அளவுக்கு தனம் கிடைக்கப் போகின்றது. லாட்டரியால் புதையால் பணம் கிடைக்கும். அதற்கான நேரங்கள் தான் இந்த 30 நாட்கள் உங்களுடைய சுறுசுறுப்பை செயலில் காட்டுங்கள். உங்கள் தொழிலை வளப்படுத்துங்கள். நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க தனாதிபதியும் ராசியாதிபதியும் கும்பத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்ப்பது விசேஷம். பொதுவாகவே சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறந்து, அதுவும் இந்த மாசி மாதத்தில் பிறந்திருந்தால் அந்த குழந்தை உலகை ஆளக்கூடிய ராஜயோகம் பெறும். அதுவும் சூரியனும் புதனும் சேர்ந்து ராசியை பார்ப்பது மிகவும் தனக்கார யோகம், பெரும் பணக்கார யோகம், புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற வரிசையில் இவர்கள் இடம்பெறுவார்கள். அந்த வரிசையில் இந்த பௌர்ணமியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் 14ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த சூரிய பெயர்ச்சி உங்கள் ராசியை மனம் குளிர வைக்கப் போகின்றது. இழந்த தொழிலை மீண்டும் புதுப்பிக்க வைக்கப் போகின்றது. கடங்காரர்கள் மத்தியில் அவர்களை கதிகலங்கு வைக்கும் அளவுக்கு உங்களுக்கு புகழையும் பெரும் பணத்தையும் கொடுத்து உலகத்தில் யார் என்பதை நிரூபிக்க வைக்கப் போகின்றது. அந்த வகையில் நீங்கள் பூரிய புண்ணியம் பட்டவங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள், வரவேண்டிய தனவரவுகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகின்றது. நீங்கள் அதிர்ஷ்ட மலையில் பெரும் பணமலையில் குவிக்கப் போறீங்க. சிலர் பஞ்சமத்தைக்கு குறையுமில்லை. உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பணவரவுக்கு குறையுமில்லை. பெரும்புளுக்கு உங்களைப் போல் சம்பாதிக்க எவருக்கும் தகுதியில்லை. ஏனெனில் மிகவும் தனவான்கள் பட்டியலில் இடப்பட போகிறது. நீங்கள் மிக பெரும் தனவந்தராக இருக்கிறது. இது உண்மை. இது புகழின் உச்சிக்கும் இந்த சூரிய பகவான் உங்களை கொண்டு வரப்போகின்றார். அதிர்ஷ்ட திருமகளும் கலைமகளும் மலைமகளும் ஒரு சேர உங்கள் வீடு தேடி வந்துவிட்டார்கள். அந்த வகையில் நீங்கள் புண்ணியம் பண்ணவங்க. இந்த இடங்களில் தனவரவுக்கு மெகா பணக்கார உங்கள் பட்டியலில் நீங்கள் இடம்பெற போகிறீங்க. சில செய்தும் தொழிலிருந்து பல வரவுகளை, அதாவது குறைந்த முறையில் பெருமரவுகளை பெற போகிறீங்க. அது நீங்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம். நீங்கள் அதிர்ஷ்டங்களை உங்கள் அனுபவங்கள் மூலமாக தோன்றி எடுக்க போறீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மெகா தனயோகங்களை தனக்குள் புதைத்து வைத்துள்ளது. அதை அதிர்ஷ்டம் பெற்றவர்களும், அதை விதியால் நிர்ணயம் செய்யப்பட்டவர்களும், அதை தகுதி உள்ளவர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தின் வாயிலாக இந்த வருடம் 25இல் மெகா தனயோகங்களில் பூமியிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய முதல் தரமான ராஜயோகத்தை ஆஸ்தியை அனுபவிக்கும் ராஜயோகத்தை சிம்மத்தினர் பெறுகின்றார்கள். இந்த இடத்தில் சிலர் படகு கார் வாங்கும் அளவுக்கு மிக பெரும்பணம் சேரப்போகின்றது. பல லட்சங்கள் பல கோடிகளில் சொந்தமாக கார் வாங்கக்கூடிய ராஜயோகமும் சிலருக்கு கிடைக்கப் போகின்றது. சிலருக்கு பல கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள வீடு சிறச்சொத்து அமையப் போகின்றது. சிலருக்கு பெரும் பண்ணை போன்ற லேண்ட்ஸ் நிலங்களை வாங்கி குவிக்கும் அளவுக்கு தனம் கிடைக்கப் போகின்றது. அதாவது இந்த காலகட்டங்களில் இந்த 30 நாட்களில் நீங்கள் புயல போல் உங்கள் தொழிலில் செயலாக்குங்க. நீங்கள் யார் என்பதை துணிச்சலுடன் இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லுங்க. கலைமகள் மலைமகள் உங்களை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த காலங்களில் சோர்ந்து போக வேண்டாம். சுறுசுறுப்பாய் கையில் செயலாட்டுங்க. இந்த 30 நாட்களும் அதிகாலை 5 to 6 மணிக்குள் எழுந்து சூரிய நமது பகவானை நினைத்து, சிவபெருமான் நினைத்து வீட்டில் நெய்விளக்கு போட்டு ஒரு லட்டு நைவேத்தியம் வைத்து இந்த சூரிய பகவானை அருமையான திருமந்திரத்தை தினந்தோறும் 16 முறை பாட்டாய்ப்படுங்கள். சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி, செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி, நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி,
ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி, நவக்கிரகத்தின் நாயகா போற்றி, நாளும் வரம் தரும் கதிரவா போற்றி போற்றி என்று 16 முறை சிவசூரியனாரை நீங்கள் பாட்டாக பாடும் பொழுது 16 விதமான செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும், தனதானியத்தின் சம்பத்து, அஷ்ட ஐஸ்வர்யத்தின் சம்பத்து, அரசாங்கத்தின் ஆதரவு, வாகன ஐஸ்வர்யம், ஆலடியம் ஐஸ்வர்யம், பொன்னாபரண ஐஸ்வர்யம், அனைத்து ஐஸ்வர்யம் உங்கள் இல்லம் தேடி வரும். அஷ்ட திருமகள் உங்களுடைய வாசை செய்யும் காலம் இது. முடிந்தால் அவசியம் இந்த 30 நாட்களுக்குள் கும்பகோணம் அருகில் சிவசூரியனார் ஆலயம் சென்று, ஆடுதுறை அருகிலுக்கும் சிவசூரியனார் ஆலயம் சென்று சூரிய பகவானுக்கு பட்டாடை உடுத்தி ஒரு ஞாயிறு காலை 6 மணிக்கு பட்டாடு 46 நெய்விளக்கு விற்று அங்கு கோதுமையால் தானம் சிலருக்கு நீங்கள் 46 அல்லது 1 எண்ணிக்கையில் தானம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு புகழையும் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய அருமையான காலங்கள், உங்களுக்கு அதிர்ஷ்டக்காடு அடிக்கும் நேரங்கள். ஏனெனில் 2025 மெகா தனவான்கள் பட்டியலில் முதலிடம் பிடிப்பது சிம்மம். அந்த வகையில் நீங்கள் 7.5 வருடம் காலங்கள் உங்கள் துளைந்த அவமானங்கள், நிந்தைகள், வெக்கங்களுக்கு மத்தியில், இழந்த செல்வங்களுக்கு மத்தியில் புகழ், செல்வம், பணக்கார யோகம் பெற்று குபேரனாய் வரக்கூடிய அருமையான காலகட்டங்களில் இந்த சூரிய பகவானும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இணைந்து இந்த 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் 13 வரை உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்றும், மகா பணக்கார யோகமும், இந்த தரணியாலும் ராஜயோகம் பெற்றும் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லும் அருமையான காலம் இது. அந்த வகையில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெற்றவங்கள் மிகப்பெரிய யோகசாலிகளான சிம்மராசினரே.